1.2 crores நான் டைரக்ட் ஸ்டாக்ல இருந்தேங்க. இப்போ நினைச்சாலும் அப்படியே ஹார்ட்லாம் படபடங்குது. ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீ எவ்வளவு பெரிய வித்தகனா இருந்தாலும் சரி, மணி ஹேண்ட்லிங்ல வரும்போது உன்னை தூண்டில் போட்டு இழுப்பாங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரு ஸ்டாக் 20% அப்பர் சர்க்கியூட்ல அடிக்கும். நான் போட்ட பணம் டபுளா மாறும். கற்பனையில நான் மிதப்பேன். அந்த ஆட்டிடியூட் அப்படியே மாத்தோனே. ஏண்டா 200% வந்திருக்கு 5 நாள்ல, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறேன்னு என்னோட உள் மனசு சொல்லும். அது 10 லட்சம் வரை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை கேட்ச் அவுட் பண்றதுக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் போட்டு -40% எல்லாம் போயிடும். பண்ணும்போது திரும்பி கீழே போகும். அக்குமுலேட் பண்ணுவேன், பேட் நியூஸ் வரும், டோட்டலா கொலாப்ஸ் ஆகி கீழே போகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை கேட்ச் அவுட் பண்ணுவேங்கிறதுக்காக எஃப்டில இருந்து அந்த பணத்தை எடு, பாண்ட்ல இந்த பணத்தை எடு, கோல்டை செல் பண்ணி போட்டு கடைசியில் அதுவும் காலியாகி விட்டதை பிடிக்கணும்னு எஃப்என்டோ போவேன். வருமானம் ப்ராஃபிட் வருது, ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு நான் எப்போ உணர்ந்தேன்னா, நம்ம வீட்டுக்கு திருப்பி போகணும், சேஃபா இருக்கணும், திருப்பி எனக்கு மாசம் இன்கம் வரும்போது தான் அந்த ஒரு கேள்வியில தான் எனக்கு நாங்கள் விட்டதே. கரெக்டான நேரத்தில் எக்ஸிட் ஆகிட்டேங்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் எக்ஸிட் ஆவாங்களான்னு தெரியாது. நீங்க மாட்டிக்கிட்டவங்க தாங்க அதிக பேர். வின்னர்ஸ் ஒரு ஆள் தாங்க. இப்போ இந்த ஏஐ வீடியோலாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஏஐ வீடியோல அவரே பேசுகிற மாதிரியே போட்டு இந்த ஸ்டாக்கை வாங்க, அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. நீங்கள் உங்கள் பேரரசை நீங்களே கட்டுறீங்க, அவ்வளோதான். ஆனால் சேஃபாக. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 6 கோடி ரூபாய் இருக்கிறதுல 1.5 crores வரைக்கும் நான் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. மிச்சத்தை நீங்கள் எப்படி டைவர்சிஃபை பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க, இதெல்லாம் முதலீடு பண்ணல? ஈக்குவிட்டியில் நான் பண்ணலைங்க. டைரக்ட் ஈக்குவிட்டியில் நான் பண்ணலை. நான் மியூச்சுவல் ஃபண்டில் நான் வச்சுருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் நான் வச்சுருக்கிறேன். ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கேன்னா, அதுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர்னு இருக்கிறாங்க. ஃபண்டு மேனேஜருக்கு நான் எக்ஸிட் லோடு கொடுக்குறேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பைசா கொடுக்குறேன். அதனால் நான் அதுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமங்கள் திட்டம் இன்னும் நான் பண்ணுறேன். என்எஸ்சி பாண்டு, அதில் ஒரு பாண்ட் இருக்குது, என்எஸ்சி பாண்டுன்னு சொல்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் 7.7% வரும். 5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியடு. அதுலேயும் ஒரு 30 லட்சம் வரை வச்சுருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 65 lakhs வச்சுருக்கிறேன். வீடு கேட்க வேணாம், அதுலேயே ஒரு இன்கம் வருது, ரெண்டல் வருது, சொந்த வீடு. அதுக்கப்புறம் 2 திருச்சியில் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒன்று. போஸ்ட் ஆஃபீஸு செல்வமங்கள் திட்டம் அதையும் சொல்லிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டு சொல்லியாச்சு. பாண்டில் 1.5 lakhs இருக்குது. அடுத்து கோல்டு கேட்க வேணாம். கோல்டு ஆல்ரெடி ஐ செக்யூர்டு லாட். புதுசாக வேணால் யோசிக்கலாம், ஏதாவது சில்வரில் ஏதாவது பண்ணலாமான்னு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாண்ட் மார்க்கெட்டில் இருந்து மட்டும் ஒரு 1.5 lakhs வருது இல்லையா? மறு முதலீடு அப்படின்னு நீங்கள் எதுலையாவது பண்ணுறீங்களா, இல்லை இது செலவுக்கான ஒரு பேமெண்ட்டாக? இது நான் திரும்பவும் அதை ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட். நான் சொல்கிறத நான் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இவ்வளோ டீப்பாக கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. 1.5 வருதுல்ல, திரும்பி ஐ எம் பையிங் பாண்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எகைன் ஐ எம் பையிங் பாண்ட். ஏன்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வர்ற பாண்டை திருப்பி நீங்கள் பை பண்ணும்போது அந்த பாண்டு எகைன் ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும், தெரியுமா? நீங்கள் பாண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னொரு பாண்டு வாங்குறீங்க, அந்த பாண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இட் இஸ் காம்பவுண்டிங்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு மணி மேக்கிங் மிஷினாகவே அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். மணி மேக்கிங் மிஷின் எப்படி? நீங்கள் ஹியூஜ் கேபிட்டல் பண்ணிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் வருது, இன்ட்ரெஸ்ட் எடுத்து எகைன் யூ ஆர் பையிங் த பாண்ட், யூஆர் மேக்கிங் எம்பயர். நீங்கள் உங்கள் பேரரசை நீங்களே கட்டுறீங்க, அவ்வளோதான். ஆனால் சேஃபாக. வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, முதலீடு மூலமாக மறு முதலீடு மூலமாக நம்ம பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டிஸ் தானே. அதிலிருந்து ஏன் வெளியில் வந்தீங்க? ஏன் முதலீடு பண்ணல? நான் முதல்ல தொடக்கத்தில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கில் தான் இருந்தேன். உண்மையாக சொல்ல போனால் 1.2 crores நான் டைரக்ட் ஸ்டாக்கில் இருந்தேங்க. இப்போ நினச்சாலும் அப்படியே ஹார்ட்லாம் படபடங்குது. ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. ஏன்னா தெரில, ஒரு ஆர்வம், ஒரு அக்ரெசிவ்னஸ். நம்மளும் எதாவது பண்ணணும், ஐயோ இத்தனை வருஷம் நமக்கு இது யாரும் சொல்லி தரல, நம்ம உடனே கேட்சப் பண்ணுங்கிற அந்த வெறி. உடனே போயிட்டு அந்த ஸ்டாக்கை ஃபில்டர் மேலே, ஸ்க்ரீனரில் ஃபில்டர் மேலே ஃபில்டர் போட்டு அந்த ஸ்டாக்கை வாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்க. அந்த ஓனர் என்ன சொல்லி நைட்டு முழுக்க உட்காந்துருப்பாங்க. நான் நைட்டு 4 மணி வரை உட்காந்துருப்பேன். விடிய காலத்தில் 4 மணி வரை உட்காந்து தூங்குவேன். திருப்பி 7 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி உட்காந்து மார்க்கெட் பெல் அடிக்கும் போது உட்காந்துருப்பேன். பெல் அடித்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் நடக்குது 3:30 மணிக்கு ப்ரீ க்ளோஷரு, போஸ்ட் க்ளோஷரு. ஸோ எப்பா முடியல என்னால். அதுக்கப்புறம் அந்த அனலைசிஸ், இந்த அனலைசிஸ், அந்த ஸ்டாக்கை வஞ்சிருக்க ஒரு குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் வர அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறதுன்னு என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, வருமானம் ப்ராஃபிட் வருது, ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு நான் எப்போ உணர்ந்தேன்னா, நம்ம வீட்டுக்கு திருப்பி போகணும், சேஃபாக இருக்கணும், திருப்பி எனக்கு மாதம் இன்கம் வரும்போது தான் அந்த ஒரு கேள்வியில் தான் எனக்கு நாங்கள் விட்டதே.
நான் சொல்கிறேன் 20 to 29 நீங்கள் ஈக்குவிட்டியில் 100% போய்க்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா மாதம் இன்கம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லையே, உங்களுக்கு மாதம் இன்கம்னு உங்களுக்கு தேவையில்லையே, காம்பவுண்டை வளர விடணும். அதை நீங்கள் வளர விடுற வயசு நீங்கள் வளர விடுங்க. 35 to 40 வயசில் நான் ஏன் வளர விடுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த இன்கம்மை வச்சு வர இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வேணும். அதனால் ஹை ரிஸ்க்காக இருக்கிற டைரக்ட் ஈக்விட்டியை எக்ஸிட்டடான்னு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் எக்ஸிட் ஆகிட்டேன். என்கிட்ட ஒத்த ஸ்டாக்கு கிடையாது இப்போ என்கிட்ட. அதனால் இப்போ வேணால் இண்டெக்ஸ்னு வேணால் போகலாம், கோல்டு இண்டெக்ஸும் சில்வர் இண்டெக்ஸும் வேணால் வாங்கலாமே தவிர மித்தபடி டைரக்டில் போகணுங்கிற எண்ணமும் இல்லை. எனக்கு பயம் வந்துருச்சு உண்மையாக சொல்ல போனால். இனிமேல் நீங்கள் இப்போ பங்கு முதலீடுல நான் வரல, நான் பண்ணவே மாட்டேன். ஸ்டாக்கு பக்கமே போக விருப்பம் இல்லைங்க. ஒரு ஸ்டாக்கை சில பேர்லாம் யூடியூப்பில் ஸ்டாக்கை சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கை சொல்லி இந்த ஸ்டாக்கில் போடு, இந்த ஸ்டாக்கில் போடு, அந்த ஸ்டாக்கை வாங்கிறீங்க. 40 தானே சார் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது இல்லையா? ஏன் இவ்வளோ இந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் சார்? ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நீங்கள் சும்மா போய் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணல, நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளாகவும் ஆகிட்டீங்க. நம்ம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, சேஃபாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, பண்ணலாமே. சொல்லட்டுமா இதுக்கு ஆன்சரு? என் கை சும்மா இருக்காது. எப்படி நான் சொல்லிடுறேன், அதுதான் மணி ஹேபிட்ஸ். சைக்காலஜி ஆஃப் மணியில் இதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் ஆண்டவனே இருந்தாலும் சரி, ஈக்குவிட்டியில் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூ என்டர்ட் ஃபார் ஈக்குவிட்டி, யூ டேஸ்டட் த ஷார்ட் டேர்ம் கெயின், யூ வில் see the blood broth in a single stock, then you will sell the good runner, then you will take the money into catch the knife, then you will fall into floor, then you will do the F&O. இதுதாங்க உண்மை. இதுக்கு அந்த பக்கமே போவேனாங்கிறேன். என்னென்னா போவேன், ஒரு ஸ்டாக்கு 20% அப்பர் சர்க்கியூட்டில் அடிக்கும், நான் போட்ட பணம் டபுளாக மாறும், கற்பனையில் நான் மிதப்பேன். அந்த ஃபினான்ஷியல் ஆட்டிடியூடை, என்னோடய ஆட்டிடியூடை, இப்போ சூப்பர் ஆட்டிடியூடில் இருக்கேன்ல, அந்த ஆட்டிடியூடை அப்படியே மாற்றோனே. என்ன மாற்றோன்னா, ஏண்டா பாண்டில் போய் 10% நீ இருக்க பாரு, என்ன முட்டாலாம் இருக்கிற பாரு, 200% வந்திருக்கு 5 நாளில், நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறேன்னு என்னோட உள் மனசு சொல்லும். அது அந்த உள் மனசு சொல்லும்போது நான் மணி சைக்காலஜியில் என்னன்னா, அடுத்த நாளே 200% எடுத்துட்ட எனக்கு நான் ஏன் பாண்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இந்த ஸ்டாக்கில் போடக்கூடாதுன்னு அந்த எண்ணம் வந்துடும். அடுத்து என்ன பண்ணுவேன், நல்ல ரன்னர் போயிட்டுருக்கோம், ஏதாவது ஒரு ஸ்டாக் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வாங்கியிருப்பேன், கீழே போயிட்டுருக்கோம், அதை கேட்ச் பண்ணுறேன்னு அக்குமுலேட் பண்ணுவேன். அக்குமுலேட் பண்ணும்போது திரும்பியும் கீழே போகும், அக்குமுலேட் பண்ணுவேன், பேட் நியூஸ் வரும், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கீழே போகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை கேட்ச் அவுட் பண்ணுவேங்கிறதுக்காக எஃப்டிலேருந்து அந்த பணத்தை எடு, பாண்டில் இந்த பணத்தை எடு, கோல்டை செல் பண்ணி போட்டு கடைசியில் அதுவும் காலியாகி விட்டதை பிடிக்கணும்னு F&O போவேன். ஏங்க இதுதாங்க உண்மை. ஈக்குவிட்டியை விட்டு போகிறதோட 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஈக்குவிட்டியை விட்டு ஏன் எக்ஸிட் ஆகிறாங்க? எத்தனை பேர் வேணும்? நீங்கள் போட்டிருக்கீங்களா? நடந்திருக்கு. நான் ஒத்த ஸ்டாக்கு மேலாம் நம்பிக்கையை வச்சு நான் போட்டு என்னோடய குட் ரன்னர் எல்லாத்தையும் நான் கழட்டி விட்டுட்டு, ஒரு ஸ்டாக்கு மேலே அந்த சிஇஓ பேசின அந்த டிவியில் பேசின அந்த 5 minutes அவரோட ஸ்பீச்சை வச்சுட்டு ஓவர் ஆப்டிமிஸ்டாக இருக்காரு, இவர் எல்லாம் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் 10 லட்சம் வரை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை கேட்ச் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 லட்ச ரூபா போட்டு -40% போயிருக்கு. லாஸை புக் பண்ணிட்டு வந்தேங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 2021 லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்தேன். அந்த கையை நான் சுட்டுக்கிட்டேன்ல, பெரிய பாடம், எனக்கு பெரிய பாடம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போ தான் மணி சைக்காலஜியில் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பெரிய வித்தகனாக இருந்தாலும் சரி, மணி ஹேண்ட்லிங்கில் வரும்போது உன்னைய தூண்டில் போட்டு இழுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சேல்ஸ் டாக்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்களே, இந்த பொருளை இவ்வளோ நேரம் வாங்குங்க, இந்த டயத்துக்குள்ளே முடிய போது வாங்கலாம், இதெல்லாம் நம்மளை வந்து தூண்டுறது. இந்த தூண்டுதலில் நீங்கள் நானும் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருமே அதில் அடிபணிந்து விடுவோம். ஏன்னா பணத்துக்கு முன்னாடி பணம் ஹேவ் அ பவர். அந்த பணத்துக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி. அதனால தான் சொல்கிறேன், அந்த பக்கமே போகாதேங்கிறேன், அந்த கதவே திறக்க வேணாங்கிறேன். ஏன்னா என்னோடய ஹேபிட் மாறிடுமோன்னு எனக்கு பயம் இருக்குது. அதனால் எனக்கு வேண்டாங்க. இப்போது எந்த வயதுக்குள்ளான நபர்கள் வந்து இங்கேருந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி கண்டிப்பாக வெளியில் இருக்கணும், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? ஏன்னா பங்கு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொதுவாக சொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறேனே, நான் ஃபண்டு மேனேஜர்ட்டு இப்போவும் சொல்கிறேனே, நான் 65 லட்சத்துக்கு இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கேன். என் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். 65 வச்சுருக்கேன்ல, இந்த 65 எங்கே போகுது? ஸ்டாக்குக்கு தானே, ஃபண்டு தானே போடுறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் பண்ணட்டுங்கிறேன். நான் பண்ணணும், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஃபண்டு மேனேஜர் ஹி ஹேஸ் அ டைரக்ட் கனெக்ஷன் வித் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தோடய இருப்பார். அவர் கீழே 4-5 சிஏ வச்சுருப்பார். அவருக்கு நிறையா தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அது வேணான்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து அக்குமுலேட் அழகாக பண்ணுவார், அவர் வந்து எக்ஸிட் கொடுப்பாரு, அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க. ஒரு ஸ்டாக் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டாக் வந்து நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆன ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 870 கோடி வந்து ப்ராஃபிட்டை ஒரு அம்மா வந்து புக் பண்ணுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நியூஸு வரும். கேமிங்கை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுமா? கேமிங்கில்
கேமிங்கில் வந்து நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி சுதந்திர தினத்தை அன்னைக்கு நினைக்கிறேன் 40% அதில் வந்து இதாக உரத்துவணும் டேக்ஸ் ஏதோ பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே இல்லை பேனு கேம்ஸ் வந்து பேன் வர்றதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஃபண்டு மேனேஜர் சார் எஸ்கேப்டு. எப்படிங்க அவங்களுக்கு தெரியும், ஏங்க நமக்கு தெரில. அதான் சொல்கிறேன், ரீட்டைல் நம்ம வந்து உட்காந்துருவோம், மாட்டிடுவோம். ஆனால் அந்த லேடி அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 870 கோடி 80 கோடி 90 கோடின்னு சொல்லி எல்லாரும் கரெக்டாக எக்ஸிட் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அவங்களாம் எக்ஸிட் ஆகிருந்துருக்காங்களே. அதான் சொல்கிறேன், நம்மளும் அங்கிட்டு போயிடலாங்கிற. நேரடியாக பங்கு முதலீடு போவேனா மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். எத்தனை வருஷம் டைரக்ட் பங்கு முதலீடில் இன்வால்வ் ஆகி இந்த முடிவு போவே வேணாம் பங்கு முதலீட்டில் அப்படின்னு? 8 வருஷம். 8 வருஷமாக டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டான நேரத்தில் எக்ஸிட் ஆகிட்டேங்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் எக்ஸிட் ஆவாங்களான்னு தெரியாது. இங்கே மாட்டிக்கிட்டவங்க தாங்க அதிக பேர். வின்னர்ஸு ஒரு ஆள் தாங்க. லூசர்ஸு நீங்கள் நியூஸ் பேப்பரை பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் ஃபினான்ஸில் பாருங்கள், ஒரு சின்ன பிட்டில் இருக்கும். சென்னையில் இது நடந்துச்சு, பெங்களூர் நடந்துச்சு, எல்லாம் நடக்கும். எல்லோரும் இந்த லிங்க் வந்துச்சு, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், ட்ரேடில் போனேன், F&Oவில் போனேன், அவங்க சொன்னாங்க, இந்த ஸ்டாக் சொன்னாங்க. இப்போ இந்த ஏஐ வீடியோலாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஏஐ வீடியோவில் அவரே பேசுகிற மாதிரியே போட்டு இந்த ஸ்டாக்கை வாங்க அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்டாக்கு பக்கம் போகாதீங்க. அதான் யாருக்கு நான் சொல்கிறேன், 35 to 45 கேர்ஃபுல். 40 எக்ஸிட் ஆகிடு டோட்டலாங்கிறேன். ஸ்டாக்லேயே இருக்காத, எழுதி வேணாம் தரேன். 41 ஆகிடுச்சு. டைரக்ட் ஸ்டாக்லாம் நீ வைக்க வேணாம். அப்படி வந்து நீ வந்து சம்பாரித்து உன் குடும்பத்தெல்லாம் ரிஸ்கில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 20 வயசு இருக்குது, நல்லா ரிஸ்க் எடுப்பா, தைரியமாக ரிஸ்க் எடு. 30 வயசுக்குள்ள நீ புரிஞ்சிருவேன். கரெக்டாக நீ எங்கள் குரூப்பில் வந்து சேர்ந்துருவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வேணாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணலாம். சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் பண்ணும்போது இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, என்னுடைய பணம் இன்னும் கொஞ்சம் பணத்தை வந்து பெருக்கி தரணும் அப்படின்னு. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தொகையை வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கேட்டிங்களா இந்த கேள்வி, இதுதான் என்னை பற்றி நானே உணரக்கூடிய ஒரு இடம். போஸ்ட் ஆஃபீஸில் கால் கெடுக்க 20 நிமிஷம் நின்று நான் அதை கட்டுறேன். ஏன் தெரியுமா, இந்த 90s ஓல்டு புக்கு ஸ்டூடெண்ட்டு மாதிரி திருப்பி நம்ம பழசமாக இருக்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, என்னோடய பிஹேவியரு இந்த ஆன்லைனில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் 100% வைக்காமல் ஃபிசிக்கலாக போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பழைய காலத்து எனக்கு 6% 7% ஒரு போர்ஷனாக நான் வச்சுருக்கேன். என்னென்னா 100%ல் எனக்கு அந்த பிஹேவியரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த தராசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸில் லெஃப்ட் சைடில் இப்படி வச்சுருக்கேன். நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அடிக்கடி போகும்போது எனக்கு என்ன தோணுன்னா, அந்த மக்களை நீ போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது பாருங்கள், ஒரு பாட்டியம்மா 1/4 மணி நேரம் நின்று அந்த பணத்தை 200 ரூபாயை கட்டுவாங்க. 20 நிமிஷம் நிற்பாங்க. நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். 200 ரூபாயை கட்டுறதுக்கு இந்த அம்மா அவங்க எந்த நம்பிக்கையில் வந்திருப்பாங்க தெரியுமா? அதான் அந்த நம்பிக்கையோட பவர், லேடிஸோட பவர். லேடிஸு வந்து நின்று 1/4 மணி நேரம் நின்று செல்வமகள் திட்டம் தட்டுறது, ஆர்டி கட்டுறது, அந்த மாத தொகையை கட்டுறதுன்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க எந்த நம்பிக்கையில் வந்து பண்ணுறாங்க, அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலைல வந்து நிற்பாங்க. நான் அந்த லைன்லேயே நிற்பேன். ஸோ மக்களோட அந்த ஃபேஸ் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே ஒரு என்னென்னா, இத்தனை மக்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேலே நம்புகிறாங்க, நான் ஏன் ஆன்லைனில் போடணும்? என்னோடய பிஹேவியரை ஃபுல்லாக திரும்பி அந்த ஆன்லைனு 1 கிளிக் பை அந்த பிஹேவியரில் எனக்கு 100% போகாமல் ஸ்லைட்டாக நான் அப்பப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு அந்த ரியாலிட்டி ஃபேஸ், அந்த ஓல்டு புக்கு ஞாபகங்கள் வரணுங்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் மெனக்கெட்டு நான் லைனில் நின்று பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் போஸ்ட் ஆஃபீஸ் நான் வச்சுருக்கேன். சார், ஒரு பக்கம் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் பங்கு முதலீடு அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்ட்ஸ் பற்றி பேசும்போது, பேங்க்ல எஃப்டி போட்டால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அதில் போய் ஏன் போடுறீங்க? ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் இல்லையா சார்? அதனால இப்போ நம்ம பணத்தை வளர்க்குறதுக்கு எந்த % வரைக்கும் சேஃபாக ப்ளே பண்ணணும், எந்த % வரைக்கும் நம்ம வந்து பங்கு பாண்ட் மார்க்கெட்டோ இல்லை மற்ற முதலீடுகள்லையோ போடலாம்? ஆஸ் பர் ஆர்பிஐ செபி ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பற்றியே பேசும்போது 12% மேலே எங்கேயும் பேசாதீங்க. 12 இஸ் தம்பு ரூல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. பாண்டுக்கெல்லாம் மேக்ஸிமம் 10 தான், மிஞ்சி போனால் 11, அதுக்கு மேலே வேண்டாம். டைரக்ட் ஸ்டாக்கில் கேட்கவே வேணாம். ஒரு நாளைக்கு அப்பர் செக்யூரிட்டி 20% அடிக்கும், 30% அடிக்கும், அதெல்லாம் வேணாம். ஆனால் என்ன தான் நீ அடிச்சுட்டு கடைசியில் உன்னோட சிஏஜிஆர் என்னன்னு பார்க்கும்போது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸை நீ பீட் பண்ணியிருக்க மாட்டேன். 10 ஸ்டாக் நீ 15 ஸ்டாக்கை வச்சுட்டு எல்லாரும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணி கூட நீ இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் சேஃப்னு பார்த்தீங்கன்னா 12 பாண்டு 10, போஸ்ட் ஆஃபீஸில் 8, செல்வமகள் திட்டம் 8.2 என்னமோ இருக்குது இப்போ. ஸோ தட் இஸ் வாட் லுக்கிங். ஸ்கீம் சொல்கிறீங்க. ஆமாம், உங்களுடைய பணத்தை எந்தெந்த % இல்லை எவ்வளோ தொகையா நீங்கள் பிரிச்சு? நான் வந்து பாண்டில் வந்து இப்போ நான் என்னோட சொல்ல போனோம்னா டோட்டல் 50%, 40% நான் வந்து அந்த பக்கம் நான் வச்சுட்டேன்.
ரியல் எஸ்டேட்டை தெரியாமல் நானே தப்பு பண்ணி நான் வச்சுட்டு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அங்கே ஒரு 20% வச்சுருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10% வச்சுருக்கேன். கோல்டில் ஒரு 30% நான் வச்சுருக்கிறேன். ரைட்டா? மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20% வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் மிக்சடாக ஒரு வாழை இலை சாப்பாடு மாதிரி நான் வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ஊறுகாய், லைட்டாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிக்கன் ஃபிஷ்ஷு லைட்டாக வச்சு, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் பாயாசம், எல்லாம் மிக்ஸ்டு. எல்லாத்தையும் எனக்கு பீஸா தான் பர்கர் தான் வேணும்னா அது வேலைக்காது. எல்லாம் மிக்சடாக இருக்கணும்ல, அதுதான் மிக்சடாக வச்சுருக்கேன் நான். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.